தலைவனா நம்பர் ஒன் செய்யணும்னா நம்ம தலைவன் தான்ப்பா. மு.க.ஸ்டாலின் ஏன்னா எப்படி அது மட்டும் இல்லாம யாருக்கும் இல்லாத ஒரு உறவை வேற கொடுத்துருக்காரு. என்னத்த சொல்றது, இந்தி திணிப்புனா ஒரு குரல், என்ன மாதிரி புரட்சி. நம்ம திமுக இருக்கு, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பா இருக்குது. தலைவனா இப்படி இருக்கணும். அது மட்டும் இல்லாம கல்விக்கு காசு இருக்கலாம், மத்திய அரசே வெளியே போ கோ பேக்னு சொல்ற ஒரே கட்சி நம்ம தலைவன் தான். ஐயா யாரு என்ன தம்பி அரசியலா? வாங்கண்ணே, ரொம்ப நாள் ஆயிடுச்சு பார்த்து. வேற எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா? எப்படி போகுது கட்சி பண்ணீங்களா? திமுகன்னு இருந்தா சும்மாவா? பாத்தீங்கன்னா இல்லையா அப்படி வழிபறி பண்றது அது நல்லாமா? இந்த மாதிரி கருத்துக்கள் ஊடகங்கள் திணிக்கதான் செய்யும். ஆனா மக்களுக்கு நல்லா தெரியும் இந்த கட்சி மக்களுக்கு தான் நல்லா தெரியும். அங்கங்க வெட்டுறது குத்துறது பாக்ஸிங் பண்றது, போய் பிரியாணி கடையெல்லாம் போயிட்டு மன்னிப்புலாம் கட்டாயமா மோடி அரசோட சதி நமக்கு தெரியாது. ஏன்னா திமுக தமிழ்நாட்டு நம்பர் 1 முதலமைச்சரா இருக்கிறது ஒரு மோடிக்கு பிடிக்கல. அவருக்கு எப்படி பாக்ஸிங் பிரியாணி கடையில பாக்ஸிங் பண்றது மோடியோட சதி. அது அப்படிதான், அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. அது மட்டும் இல்ல, அந்த ஒன்றிய அரச அப்படிதாங்க எப்பவுமே காசு தரல. இன்னும் ஒன்னும் காசு தரல. காசு தரல. இந்திக்கு அவங்க திணிக்கிறாங்க, அதனால அவங்க காசு கேட்கறோம், கொடுக்க மாட்டாங்க எங்களுக்கு. சரி, நீங்க ஒரு ஹிந்தி பள்ளி நடத்துறீங்களே, சிபிஎஸ்இ பள்ளி, எவ்வளவு பீஸ் வாங்குறீங்க ஒரு எல்கேஜி அட்மிஷனுக்கு? அது ஏழை மக்களுக்கு அஃபோர்டபுளான பிரைஸ் தான் நாங்க வாங்குறோம். அதான் எவ்வளவு சொன்னா நல்லா இருக்கும், பொதுமக்களும் தெரிஞ்சிருப்பாங்க, பொதுமக்கள்லாம் பார்த்துருக்காங்க. அஃபோர்டபுள் பிரைஸ்ங்க. திமுக எப்பவுமே மக்களுக்கு ஒரு நியாயமான கட்சி. சரி, திமுக நிர்வாகிகள் எல்லாம் ஸ்கூல் நடத்துறீங்கல்ல, சிபிஎஸ்சி எவ்வளவு நடத்துறீங்க, எவ்வளவு காசு வாங்குறீங்க ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பாத்தீங்களா, எங்க கட்சி தொண்டர்கள் அனைவரும் ஸ்கூல் நடத்துறாங்க தான். கடைசி வரைக்கும் எவ்வளவு அமௌண்ட் சொல்ல மாட்டீங்க எல்கேஜிக்கு? நல்ல பிரைஸ் தாங்க. அதே நீங்க சும்மா நோண்டி கேக்குறீங்க. அதான் கொஞ்சம் அமௌண்ட் சொன்னீங்கன்னா மக்கள் இருக்காங்க தெரிஞ்சுப்பாங்க. ஜஸ்ட் 50,000 பா, பெரிய விஷயம். எல்கேஜி பீஸ் 50,000. தமிழ் சொல்லி தரீங்களா இல்லையான்னு தெரியல. தமிழ் பேசினா ஃபைன் போட்டுருவீங்க, கேட்டா இருமொழி கொள்கைன்னு சொல்லுவீங்க. ஆனா அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும் ஃப்ரீயா 3வது மொழிய அரசு பள்ளியில ஃப்ரீயா படிக்க கூடாதுன்னு சொல்லுவீங்க. இது என்ன மாதிரியான நியாயம் தெரியல. அதாவது நம்ம திமுகவோட கொள்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட தான் பேசுறேன் சார். கேக்குது. உங்களுடைய கொள்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹிந்தி படிக்கணும், ஆனா அது பீஸ் கட்டி உங்க ஸ்கூல்ல மட்டும் தான் படிக்கணும். ஏழை மாணவர்கள் ஃப்ரீயா அரசு பள்ளியில படிக்கக்கூடாது. அப்படிதான். அதெல்லாம் தப்புங்க. பசங்களுக்கு படிக்கணும் பிடிச்சி எங்க தலைவர் ஸ்கூல் நடத்துறது சேர்ந்துருக்காங்க. எவ்வளவு நாங்க ஒரு நல்ல பிரைஸ்ல நல்ல ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் நாங்க கொடுக்குறோம். அந்த ஸ்கூல்ல படிச்சோம்னா வெளியே போய் என்னென்ன பண்றாங்க தேடி பாருங்க. சரி, அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க, பாவம் தான். தலைவர் பார்த்து அடுத்த வரைக்கும் உங்களுக்கு போஸ்டர் ஓட்டணும், அப்புறம் உங்களுக்கு கொடி பிடிக்கணும். வேற எதுவும் இருக்கா? அதாவது எப்படின்னா, இந்த திமுக ஒரு நியாயமான கட்சி தான். ஆனா இந்த பிஜேபி தான் சும்மா நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க ஸ்கூல் நடத்துறதுக்கு பிஜேபி தான் காரணமா? அது அப்படிலாம் நீங்க சொல்ல முடியாது. ஒரு பொதுவா சொல்லாதீங்க. எதுவா இருந்தாலும் ஒரு நேர்மையா சொல்லுங்க. இதுவே எங்க தலைவர் பாத்தீங்கன்னா எதுவா இருந்தாலும் வெளிப்படையா மீடியா முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. என்ன சார், எப்படி போட்டோ ஷூட் எல்லாம் பண்றீங்களே, மேக்கப் போட்டுக்கின்னு ஒரு தலைவர் ஒண்ணு இப்ப லாஸ்டா அப்டேட் பாத்தீங்கன்னா, என்ன தமிழ்நாட்டுல என்ன நீங்க நம்பர் 1 சிஎம் சொல்றான் பாத்தீங்கன்னா, எங்க சிஎம் எதுல நம்பர் 1 சிஎம் இப்படி கேட்டு அப்படி சொல்றது நாங்க எதுன்னு சொன்னீங்கன்னா பாத்தீங்கன்னா, பசங்களுக்கு காலை உணவு திட்டம் ஒரு ஸ்கூல்ல எங்கேயாச்சும் காலை உணவு போடணும்னு சொல்லுங்க. திமுக போய் அந்த காலை உணவு போய் பாருங்க எந்த லட்சணத்துல இருக்குன்ட்டு. அந்த பொங்கல் அந்த உப்புமாவும் ஏதோ ஒண்ணு போடுறீங்க, அதை எடுத்து அடிக்கலாம் போல, அந்த அளவுக்கு இருக்கு. ஓகே. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் அப்புறம் என்னங்க, உங்க மத்த அரசியல்லாம் எப்படி போகுது உங்களுக்கு தெரியாதா? நீங்க சொன்னீங்கன்னா நம்ம மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்கும். திமுக பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பெண்களுக்கு முக்கிய முன்னுரிமை கொடுப்போம். எப்படி பாலியல் வன்கொடுமை நடக்கும் போதெல்லாம் போன் போட்டு அவனை வெளியே எடுக்கிறது, என் கட்சிக்காரண்டாவன். அது மட்டும் இல்லாம மெயின் ரோட்லயே திமுக கொடியை கட்டிக்கிட்டு பிரச்சனை பண்ற, மீடியால வைக்கிறது பொதுவா நீங்க பேசக்கூடாது. முதலமைச்சர் என்ன சொல்றாரு, ஸ்டாலின் என்ன சொல்றாரு, எங்க தலைவர் என்ன சொல்றாரு, இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும். அந்த இரும்பு கரம் தான் எங்க அடகு வச்சிருக்காங்கன்னு தெரியல. நாங்களும் பாக்குறோம் அந்த இரும்பு கரம் எங்கதான் இருக்குன்ட்டு. கடைசி வரைக்கும் இரும்பு கரத்தை நீங்க கண்ணிலே காட்டுறது இல்ல. தலைவர் துணை முதலமைச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படினாமா நோஸ் கட் பண்ணாரு பிஜேபி தலைவரை. என்ன நோஸ் கட் பண்ணாரு? முடிஞ்ச அண்ணா சிலைக்கு வாங்க. சரி, தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியுமா? மக்கள் பிரச்சனைகள். ஏங்க மக்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்க தலைவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட நேற்று கூட கடலூருக்கு எல்லாம் போயிட்டு மக்களை நேரடியா சந்திக்கும் ஒரே தலைவர் தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அது எங்க ஸ்டாலின் அவர்கள் தான். கடலூர்ல பல வருஷமா பாத்தீங்கன்னா என்எல்சி பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த மாவட்டத்தோட அந்த ஏரியாவுக்கு மட்டும் எங்க தலைவர் போக மாட்டாரு. வெரி ஒரு சேஃப் கை. டு யூ நோ? சேஃப் ஜோன் அது. நெக்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. அடுத்து அப்புறம் என்ன, தமிழ்நாட்டுலாம் ரொம்ப அமைதி பூங்காவாக இருக்கிறது. மக்களுக்கு அனைவருக்கும் சம உரிமை, சமூக நீதி
அம்மதி பூங்கானா அங்க அங்க கொலை கற்பழி பாலியல் பாத்து இப்ப கூட கிருஷ்ணகிரியில ஒரு பொண்ணை கத்தி முனையில 3 பேர் ரேப் பண்ணிருக்கானுங்க. இதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு ஆக்ஷன் எடுத்த மாதிரி தெரியலையே. ஏதோ பிஜேபில இருந்து வந்து உங்களுக்கு ஏதோ அமௌண்ட் கொடுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு கொடுத்தாங்க? 200 ரூபாவா? ஆனா உங்களை பத்தி எதிர்த்து கேள்வி கேட்டா ஒண்ணு சங்கின்னு சொல்லிடுறீங்க, இல்ல பிஜேபின்னு சொல்லிடுறீங்க. இது இல்ல எங்களை சொல்லுவீங்களா 200 ரூபாய் தெரிஞ்சு உங்களுக்கு ஏதாவது இன்கிரிமெண்ட் போட்டாங்களா இல்லையா? கொடுத்தாங்க. 2025 இருந்து 201 ரூபாய் இன்கிரிமெண்ட். அதனாலதான் அந்த ட்விட்டர் ட்ரெண்டிங்லாம் பலமா பண்ணீங்களோ? அதுல எங்க வர விட்டானுங்க பிஜேபி காரங்க தான். அதுக்கு முன்னாடி முந்திட்டு வந்துட்டானுங்களே. என்னதான் சொல்றது? எங்க போனாலும் உங்களை டார்கெட் பண்றானுங்களோ? எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. எங்க உதயநிதி துணை முதலமைச்சரா இருக்கிறாரு, அவரே வந்து குரலும் கொடுக்குறாரு. அடுத்தது வந்து ட்ரெண்டிங் அவரு தான் 10 லட்சம் பேர் ட்ரெண்டிங் வந்த அப்புறம் வாயை திறக்க மாட்டாரு. இங்க என்னதான் நடக்குதுன்னு எனக்கு புரியல. அப்பப்ப அரசியலுக்கும் சில விஷயங்கள் வந்து மௌனம் தான் சாதி கொஞ்சம் அடி கொஞ்சம் பலமா இருந்திருக்கும். இருந்திருக்கலாம், யாருக்கு தெரியும். தமிழ்நாட்டுல இந்த கல்வித்துறையில எவ்வளவு வந்து மேல் நோக்கி ஸ்மார்ட் கல்வி, இந்த ஸ்மார்ட் போர்டுல இருந்து எல்லாத்தையும் நாங்க எவ்வளவு வந்து கொண்டு வந்திருக்கோம். சரி, கொண்டு வந்திருக்கீங்க. இப்ப நேற்று ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டானுங்களே சென்ட்ரல் கவர்மெண்ட். அதாவது சிபிஎஸ்இ பள்ளியெல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அனுமதி வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாநில உரிமையை பறிச்சிருக்காங்க. அதை பத்தி நீங்க எதுவும் ஆக்ஷன் எடுத்த மாதிரி தெரியலையே. எங்க தலைவருக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் வந்து எங்கெல்லாம் வந்து அமைதியா போனோம், எங்கெல்லாம் வந்து வாங்கணும், எங்கெல்லாம் கொடுக்கணும், எங்கெல்லாம் வந்து இது பண்ணணும். பொறுத்த வரைக்கும் அடி வாங்குறது மட்டும்தான் நியாயம், உண்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, இது நானும் ஒரு கொள்கையாக வைத்துக் கொள்ளும் ஒரே கட்சி தமிழ்நாட்டு. சரி, ஓகே, நீங்க ஏதோ ஒண்ணு அப்படிதான் பேசிங்கன்னு வச்சுங்களா. அது மட்டும் இல்லாம இந்த எவ்வளவு இது பிரச்சனை வந்தாலும் இந்த சமூக நீதியில உரிக்கோள் இருக்கும் ஒரே கட்சி. எவ்வளவு பெரிய சமூக நீதி அணியம் இருந்தது தெரியுமா தமிழ்நாட்டுல? சாதி வரி கணக்கெடுப்புல நடத்த மாட்டீங்க எங்க? அதை விடுங்க. அதோட தந்தை பெரியாரை பத்தி பேசினதுக்கு எவ்வளவு நாங்க ஒரு அணி திறந்து போராட்டம் எல்லாம் போய் பண்ணா அது எவ்வளவு பெரிய சமூக நீதி. சாதாரண சீமான் பேசுறதுக்கு அந்த அளவுக்கு முட்டு தரீங்க. சரி, ஓகே, அப்பாற்பட்ட விஷயம். பெரியார் மிகப்பெரிய கொள்கை சாதி வரி கணக்கெடுப்பு. அதை பத்தி ஏன் இன்னும் வாயை திறக்க மாட்டீங்களா? அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, சட்ட சிக்கல் இருக்குதுங்க. சட்ட சிக்கல் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது எங்க தலைவருக்கு நல்லா அதை தடை பண்ணிச்சா? கண்டிப்பா பீகார்ல வந்து தடை பண்ணாங்க. தலைவர் சொல்லியிருக்காரு, சட்டமன்றத்துல சத்தம் போட்டு அடிச்சு பேசிருக்காரு. அதாவது உலகத்திலேயே சட்டமன்றத்துல போய் சொன்ன ஒரே கட்சி, ஒரே முதலமைச்சர் யாருன்னா அது வந்து உங்க தலைவர் தான். எங்க வாய்ப்பு இல்லைங்க. பீகார்ல அவரு ஹைகோர்ட் வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு எல்லாம் வந்து தடை பண்ணல. நீங்க எடுத்தது சரி, அதன் மூலியமா வந்து அங்க இருக்கிற பிசியை வந்து நீங்க பிரிச்சு இடஒதுக்கீடு தந்ததுதான் தவறு அப்படிங்கிற ரீதியில தான் சொல்லியிருக்காங்களே தவிர அங்க இருக்கிற சாதிவாரி கணக்கெடுப்புக்கு வந்து தடை பண்ணல. இது அதாவது உங்களை சுத்தி இருக்கிற, அதாவது உங்க முதலமைச்சர் சுத்தி இருக்கிற அதிகாரிகள் இந்த லட்சம் தான் இருக்கீங்க. ஏங்க உங்களுக்கு தான் புரியல. எங்க தலைவர் பண்றதுன்னு ஒரு 1000 அர்த்தம் இருக்கும்ன்றேன். ஏன்னா அவருக்கு தெரியாதா எப்ப கொடுக்கணும் எப்ப கொடுக்க கூடாதுன்னு. ஆமாங்க. இப்போ பீகார்ல வந்து அது வந்து அது ஒரு மிகப்பெரிய சட்ட சிக்கல் தான் இருக்குதுங்க. அதையும் புரிஞ்சு அந்த சட்ட சிக்கல் என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டீங்களே. எங்க திமுக அதனால மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்கலாம், அது ஓட்டு பிரச்சனையா கூட இருக்கலாம். அது எங்களோட பிரச்சனை. அதாவது திமுக தலைமையோட மொத்த ஓட் பேங்க் தெரியும். நான் இப்போ ஒண்ணு கேக்குறேங்க, சொல்லுங்க. ஏன் எங்களே கேக்குறீங்க? எங்களுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணாங்கன்னா 10 வருஷமா அவங்க எல்லாம் கேட்க வேண்டியதானுங்க. அதுக்கு முன்னாடி 10 வருஷம் ஆட்சி பண்ணாங்க, அவனுங்களை தான் கேட்டானுங்க. அவனுங்க தான் ஏதோ நடுவில் கொஞ்சம் ஏதோ பண்ணானுங்க, குலசேகர அணின்னு வச்சானுங்க. லாஸ்ட்ல அதையும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. வன்னியருக்கு 10 பதிஞ்சு கொடுத்தாங்க பாத்தீங்களா இல்லையா? அதுவே வந்து கோர்ட் வந்து தடை பண்ணிட்டாங்க. அது ஏன் நீங்க கேக்குறீங்க? கோர்ட் வந்து தடை பண்ணிச்சு சரி, மறுபடியும் வந்து 10.5 தரத்துக்கு எவ்விதமான தடையும் இல்லை, உரிய தகவல் இந்த தரவுகள் கொடுக்க சொல்லி சொன்னாங்க. அதையாச்சும் நீங்க கொஞ்சம் கொடுத்துருக்கலாமே. சாரி, அது எங்களுக்கு வரல, அந்த தகவல் எங்களுக்கு வரல. நீங்க சொல்லதான் தெரியுது. நான் எங்க தலைவர்கிட்ட நான் பேசுறேன். தலைவர் சுத்தி இது மாதிரியான ஆளுங்க தான் இருக்கீங்க. அப்பனா ஒத்துக்கிறீங்க? எங்க அதாவது திமுக பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு ஸ்பாட்ல ஒரு விஷயம் நடக்குதுன்னா பட்னு எங்க முதலமைச்சர் தான் ஃபர்ஸ்ட் போவோம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நெட்வொர்க் எங்க முதலமைச்சர் கையில இருக்குது. அப்படியா? சிபிஎஸ்இ பள்ளியோட அங்கீகாரத்தை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்கிக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நீங்க போகத்தால அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அதை பத்தி ஏதோ ஸ்டாலின் தெரிஞ்சுதா? மேபி தெரிஞ்சிடலாமா? சரி, இது மாதிரி ஒரு ஆர்டர் போட்டான், உங்க தலைவருக்கு வந்து திராணி இருந்தா, அந்த தைரியம் இருந்தா, அந்த கெத்து இருந்தா, இது மாதிரி இனிமேல் இனிமேல் சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு நாங்க தண்ணி தரமாட்டோம், கரண்ட் தரமாட்டோம், அது மாதிரியான விஷயங்கள் உங்க தலைவர் சொல்லுவாரா? அது எப்படி? சென்ட்ரல் கவர்மெண்ட் அவனோட கெத்தை காமிச்சிட்டான், ஸ்டேட் கவர்மெண்ட் கெத்தை நீங்க காமிப்பீங்களா? இதுலயாவது சொந்த தட்டுல சாப்பாடு போட்டு மண்ணடி அவனாச்சும் போடுவாங்க. மனசாட்சியோட பேசுறீங்க நீங்களா? அதாவது சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறது நீங்க,
அதனால நாங்க எங்க தலையில நாங்களே மண்ணை போட்டுக்கணுமான்னு கேக்குறீங்க. தட்டுல போடுறீங்க, தள்ள போட்ட கூட பண்ணுங்க, சாப்பாடு போற தட்டுல ஏங்க போடுறீங்க? ஏங்க ஏங்க அப்படி இருக்கிறீங்க? சரி, அதாவது தமிழ்நாட்டுல ஒரு எப்படி சொல்றது, ஒரு தலைவர், அதாவது எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனுக்குடனே ஒரு சோசியல் மீடியால எதிரே வந்து பட்டு 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 சொல்லுவாரு. அந்த நாணசேகரன் விஷயத்துல நீங்க எடுத்தீங்களே அதுவா? அதுக்கப்புறம் வந்து எவ்வளவு பாலியல் வன்கொடுமை பல விஷயங்கள வந்து நீங்க எடுத்த நடவடிக்கை எல்லாம் இருக்கு. பள்ளி இழிச்சது அது இல்லாமா? எங்க அதெல்லாம் எங்க பிரச்சனை கிடையாதுங்க. அதெல்லாம் வந்து பொதுமக்களோட பிரச்சனை. அதெல்லாம் வந்து நாங்கெல்லாம் கண்டுக்க மாட்டோம். அது அப்படிதான் சில பேர் சொன்னாங்க. அது தனி டிபார்ட்மெண்ட் எல்லாம் எனக்கு தெரியாது. நாங்க என்ன சொல்றோம்னா, என்ன சொல்றீங்க? மக்கள் பாதுகாப்பா இருங்க. மக்கள் தான் பாதுகாப்பு, அவங்கள வந்து பாதுகாக்கணும். அப்புறம் நீங்க எதுக்கு ஆட்சிக்கு வந்தீங்கன்னு தெரியல. உங்க சட்டம் ஒழுங்கு காவல்துறையில எங்க பிடிச்சதுனால தாங்க மக்கள் ஓட்டு எங்களை தேடி வந்து போடுறாங்க. எங்க போட்டாங்க? எம்பி எலெக்ஷன் பாத்தீங்களா? எங்க ஆட்சி பிடிக்காம வந்து எம்பி எலெக்ஷன் அப்படி வந்து மக்கள் எங்க ஓட்டு போட எல்லா இடத்துல இருந்து 1000 கொடுத்து ஓட்டு வாங்கிக்கிறீங்களா? அதுக்கப்புறம் அது எங்க பொறுப்பு கிடையாது. அது எங்க பொறுப்பா? நாங்க கொடுத்தோம், நீங்க பாத்தீங்களா? ப்ரூஃப் இருக்குதா? நிறைய வீடியோ இருக்கு. அப்படிங்களா? சரி இருக்கட்டும். அப்ப கூட மக்கள் எங்க போட்டாங்க? எங்களுக்கு தானே போட்டாங்க. அதான் ஓட்டு கொடுத்து அது எங்க தப்பு இல்ல. நீங்க யார்கிட்ட கேட்கணும்? எங்கிட்ட கேட்கணும், மக்கள்கிட்ட தான் கேட்கணும். மக்கள் திருந்தணும். அதுவும் கரெக்ட் தான். சரி, அது கண்டிப்பா வராது. இந்த ஒரு விஷயத்த வச்சுதான் நீங்க இத்தனை வருஷமா மக்கள் தலையில மிளகாச்சின்னு வரீங்க. எங்க அது எங்க மேல தப்பு கிடையாது. நாங்க என்ன பண்றோம், அவங்க செய்யறதெல்லாம் மறந்துட்டு அவங்க எதுவும் பண்றது அது எங்க டிபார்ட்மெண்ட் வருதுங்க. மும்மொழி கொள்கை என்ன சொல்ல வரீங்க? ஹிந்தி எதிர்ப்பு அதெல்லாம் எங்க அது என்ன சொல்றோம்னா, இது 1000 தான் இருக்கட்டும், இந்த ஒன்றிய அரசு பண்றது மிகப்பெரிய ஒரு குற்றங்க. என்ன தவறு பண்றாங்க? குற்றம் என்ன பண்றாங்க? எங்களுக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? இந்த அந்த ஸ்கீமே எனக்கு பிடிக்கலங்க. அதாவது ஏழை மாணவர்களை வந்து 3 மொழி படிக்கிறது பிடிக்கல. ஆனா அவங்க ஸ்கூல்ல, அதாவது நீங்க நடத்துற சிபிஎஸ்இ ஸ்கூல்ல வந்து 50,000 1 லட்சம் கட்டி அது மூலியமா வந்து நீங்க ஹிந்தி கத்துக்கலாம்னு சொல்ல வரீங்க அதானே? அதாவது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எங்களுக்கு என்ன தெரியும் பாத்தீங்கன்னா, ஏழை மக்கள் வந்து ஹிந்தி படிக்கலாம். ஆனா அது வந்து நாங்க நடத்துற, அதாவது திமுகவினர் நடத்துற சிபிஎஸ்இ ஸ்கூல்ல நீங்க 1000கணக்குல லட்சக்கணக்குல பணம் கட்டி தான் படிக்கணும்னு சொல்றீங்க அதானே? ஃப்ரீயா வந்து அரசு பள்ளி மாணவர்கள் நீங்க இப்போ அந்த ஸ்கீம் கொண்டு வந்தீங்கன்னா எல்லா குழந்தைகளும் ஏதோ சொல்றாங்க அந்த லாங்குவேஜ் எல்லாம் படிக்கலான்னு. அவங்களுக்கு அது ஒரு சப்ஜெக்டா எடுத்து திணிக்கப்பட்டு அவங்க எவ்வளவு கஷ்டத்துக்கு உள்ள ஆவாங்க தெரியுமா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏற்கனவே வந்து பாரத்ல இருக்கிறாங்க பசங்க, இங்கிலீஷ் தமிழ் படிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. அப்படிங்களா? எக்ஸாம்ல எவ்வளவு கஷ்டம் நீங்க பேப்பர் எல்லாம் தொட்டு பாத்துக்கிட்டீங்களா? அதெல்லாம் எங்க மாதிரி ஒரு திமுக தொண்டர்களுக்கு தாங்க தெரியும். அதுவே இப்ப நல்லா நீங்க பாருங்க, முதலமைச்சர் என்ன சொல்றாரு, மக்களுக்கு பாரம் எல்லாம் கொடுக்க தேவையில்ல, நீங்க அதுக்குள்ள அமௌண்ட் கொடுங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு எவ்வளவு டீசெண்டா கேக்குறாரு. சிபிஎஸ்இ ஸ்கூல்ல நீங்க நடத்துறத எங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்ல வந்து மக்களுக்கு வந்து யாருக்கு இதை வந்து சேரட்டும் தாராளமா. நாங்க எவ்வளவு மக்களுக்கு அஃபோர்டபுள் பிரைஸ், மக்களே நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ் தான். ஜஸ்ட் நீங்க ஒரு ஸ்கூல் நடத்துறீங்களா சிபிஎஸ்இ ஸ்கூல், எல்கேஜி பீஸ் எவ்வளவு சொன்னா கொஞ்சம் மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. அஃபோர்டபுள் பிரைஸ் ஸ்டார்டிங்கே சொல்லுங்க. அதான் எவ்வளவு சொன்னீங்கன்னா கொஞ்சம் மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. ஜஸ்ட் 50,000. சரி, சொத்துக்கு வழியில்லாத ஏழை மாணவர்லாம் அந்த காசு கட்டி படிக்க முடியுமா? அதான் வந்து எங்க தமிழக அரசு வந்து முதலமைச்சர் வந்து வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்காரு, அது கூட கட்ட முடியாதா? என்ன வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இளைஞர்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு? அந்த பாத்ரூம் கொள்வது, அதெல்லாம் கேட்பீங்க. ஏங்க உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த காலேஜ் படிக்கிற பசங்கலாம் வந்து நான் முதல்வன் ஸ்கீமு, அப்புறம் வந்து மாதவன் ஏதோ புதுவன ஏதோ ஒண்ணு, அது ஏதோ ஸ்கீமு, அது மாதிரி புது புது ஸ்கீம்லாம் வந்து கொண்டு வராரு. என்ன நீங்க? சரி, கரண்ட் பில்லு வர 3 வாட்டி ஏத்திட்டீங்க போல இந்த தலையில. அது ஒண்ணு இல்ல, அணில் கிளாஸ் இருந்தது திடீர்னு வந்து கங்கா ஏகிருச்சு, நாங்க என்ன பண்றது? அதுக்கப்புறம் வந்து அதிக லெவல்ல வந்து பிரைவேட்ல இருந்து அதிகமா டப்பு குத்து. இல்ல அதாவது நீங்க நல்லா நோட் பண்ணுங்க, எல்லாமே வந்து ஒரு உள்குத்தோட தான் நாங்க வந்து மக்களுக்கு நல்லது. அதாவது உங்களுடைய பாக்கெட்ல மணியை போட்டுக்கிட்டு மக்கள் தலையில விலையேற்றிருது. ஏங்க நீங்க எப்பவுமே வந்து சரி, சொத்து வரியை பத்தி 100% உயர்த்திட்டீங்களா? அது பத்தி தமிழ்நாடு ரொம்ப நஷ்டத்துல போகுதுங்க, அதாங்க உண்மை. அப்ப எதுக்கு இந்த பேனா சிலையெல்லாம் வைக்கிறீங்க? சிலையெல்லாம் மாட்டந்தோறும் எதுக்கு வைக்கிறீங்க? ஏங்க அது மக்கள் காசு இல்லைங்க. இப்படி உங்க காசா? அப்படிதான். என்ன நீங்க 5 வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆட்சி பண்றோம், இப்ப தமிழ்நாட்டை எவ்வளவு அழகா ஒரு கண்ட்ரோல்ல கொண்டு வந்து அதுக்கு வந்து ஒரு பெண் சிலை கூட வைக்க கூடாது. எப்படிங்க பிஎன் பெண், அந்த பெண் சிலை நீங்க வேற ஏதோ பெண். திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கம், அப்படி ஒரு நானும் விஷயத்துல பார்த்தோம். உங்களோட கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கத்துல பாருங்க. நீங்க சும்மா எங்களை நோண்டு வரீங்க. இது மக்கள் வந்து எங்களை பார்த்து ஏன் கேக்குறீங்க? எங்க கூட வாங்க, பிஜேபி எதிர்ப்போம், சனாதனத்தை ஒழிப்போம்,
கடவுளையே ஒழிப்போம். உங்க சாரி, மனைவி கடவுள்லாம் இல்ல, கடவுள் கும்பல்லாம் சனாதனத்தை ஒழிப்போம். சரி, உங்க மனைவி ஏதோ ராமர் கோயில் அந்த கோயில் இந்த எங்க என் மனைவி யாருங்க? என் மனைவி யாருங்க? உங்க மனைவி உங்க தலைவர் சொல்றாரு. அப்படியா? அப்படி சொல்லுங்க, முதல்ல அப்படி சொல்லுங்க. ஸ்டாலினோட அவரு பேர் சொல்லுங்க. திடீர்னு சொன்னீங்களா? நீங்களும் திமுகவோட குடும்பம் தானே, திமுக கட்சி தானே, அப்படி சொல்லுங்க. அவர் சொன்னதுக்காக அப்படிலாம் சேர்க்க கூடாதுங்க. அதான் இல்ல, அவரு இதை வந்து இதுல இருந்து நீக்குங்க. ஃபர்ஸ்ட் Facebookல இருந்து ஃபர்ஸ்ட் நீக்குங்க. பாருங்க, இது மாதிரி வந்து மீடியாக்கெல்லாம் வந்து கண்டபடி கேள்வி கேட்கலாம். இதெல்லாம் நாங்க என்ன பதில் சொல்றது? இதுல வேற கமெண்ட்ல வேற சொத்து பாதியா பிரிச்சு நான் கேட்கல. நாங்க வந்து ஆபீஸ் கட்சி ஆஃபீஸ் வந்து சொத்துக்கு நிக்கிறதுக்கு 35 பேருக்கு மேல நிக்கிறானுங்க. கம்மி கம்மியா நிக்கிறாங்க. 35 ரூபா ரொம்ப கம்மி. அதுக்கு மேல நிக்கிறானுங்க. இது வேற போன் பண்ணி வேற நான் யாரும் தெரியுமா வீடியோ ரீல்ஸ் எடுத்து போறானுங்க. வர வர நான் யாரும் தெரியல, சிஎம்மோட மகன்றானுங்க. மனசாட்சியே இல்லாம கொஞ்சம் நம்ம இது பண்ணிக்கலான்ற. ரொம்ப வேணாம். நம்மள ஏற்கனவே வந்து நோஸ் கட் பண்றாங்க மீடியாலாம். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க வாங்க லைனுக்கு. இப்ப என்ன சாமி கும்பிடுறாங்க அவங்க வீட்டுல, அதான் நம்ம பிரச்சனை. ஒரு நல்ல விஷயத்த நோட் பண்ணீங்களா? எங்க கட்சியோட கொள்கை நீங்க ஒரு வீடியோல இந்த சாய்பாபா சத்யசாயி அவர் காலில் போய் ஸ்டாலின் விழுந்ததெல்லாம் வீடியோ எல்லாம் வந்ததுங்க. சனாதனங்கிறது அனிமேஷன் எவ்வளவு டெவலப் ஆயிருக்குது ஐயா. ஏங்கிறது ஏழுங்கிறது இப்ப ஏன் வந்திருக்கு? அது வந்து ஒரு வீடியோ வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. அப்பெல்லாம் இல்ல எங்க அந்த அப்பயே வந்து திமுக வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி இருக்கணும். அப்பயே வந்து ஃபர்ஸ்ட் ஏஐ டெக்னாலஜி எடுத்தவொடனே ஸ்டாலின் அவருக்கு தான் வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. அது ஒரிஜினல் வீடியோ அப்படிங்களா? ஆமா, அது கண்டிப்பா அது ஏஐ வீடியோங்க. இப்ப வந்து ஒரிஜினல் வீடியோ. சரி, நீங்க ஏதோ சொல்றீங்க. ஆனா மக்கள் வரைக்கும் உண்மையா சொன்னா ஒத்துக்க மாட்டீங்க. மக்கள் இதெல்லாம் நம்பாதீங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பானதா இருக்கும். அதெல்லாம் நம்பாதீங்க. இப்ப என்ன சாமி கும்பிடுறாங்க, அது ஏன் தான் உங்களுக்கு தெரியும். சாமி கும்பிடுறது வந்து அவங்க தனிப்பட்ட பிரச்சனை இல்ல. பேசணும் ஒரு விஷயம் ஒண்ணு ஞாபகம் வந்தது. இந்துக்களா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அசிங்கமான ஒரு வார்த்தை சொல்லி, அதாவது அந்த பிரிவுல இவங்க எல்லாம் வருவாங்களான்னு சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்க பாருங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது. நீங்க ஏதோ கோத்து விடுற மாதிரி தெரியுது. சம்பந்தமே இல்லாம எதுக்கு இதெல்லாம் சாமி கும்பிட்டாங்க எதுக்குன்னு தான் கேட்கணும். அது அவங்க உரிமை இல்ல. ராசா சொன்னதையும் நாங்க சொல்லிதான் ஆகணும். அது நீங்க சொல்லிக்கோங்க. ஆனா அது அவரை பத்தி நான் பேச மாட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, சாமி கும்பிட்டு அவங்க உரிமை, அதை நாங்க யாரும் கேட்க மாட்டோம். ஆனா சனாதனத்தை ஒழிப்போம். அது எங்கள்கிட்ட கொள்கை. சரி, என்ன மண்ணாங்கட்டி கொள்கையோ. அப்புறம் அது மட்டும் இல்ல, இந்த அறநிலை கொள்கை தான் தெரியுங்களா இல்லைங்களா? இந்த அறநிலை எதுக்கு நாங்க வச்சுக்கிறோம்னா, இருக்கிற சொத்தை எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு இல்ல. ஒன்னும் ரூல்ஸ் படி கேட்டீங்கன்னா, இந்த ரூல்ஸ் பிரகாரம் பாத்தீங்கன்னா இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் கவர்மெண்ட்டுக்கு. நீங்க இந்த அறநிலை என்பது வந்து இருக்கிற கோயில் கேளுங்க. எங்க பாயிண்ட், இருக்கிற கோயில் எல்லாத்தையும் நாசம் பண்றது. இந்த அறநிலை என்பது வந்து கோயில் இருக்கிற கணக்கு வழக்கு பக்கம் தான், அக்கௌண்ட்ஸ் பக்கம் தான் அவங்களோட டியூட்டி, எங்களோட டியூட்டியை. ஆனா எங்களோட இல்ல டவுட், இவ்வளவு நேர்மையா இருக்கிற நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த தணிக்கைத்துறையை வந்து எதுக்காக அறநிலைத்துறை கிட்ட கொடுக்க மாட்டீங்க? கொடுத்தா உங்களோட மண்டவெல்லாம் தெரிஞ்சிடுங்கிற பயமா? அதுக்குதாங்க நான் சொல்றது கேளுங்க. அக்கௌண்ட்ஸ் பார்த்தா வேலையே, அதான் அக்கௌண்ட்ஸ் தாங்க. அக்கௌண்ட்ஸ் பார்த்தா என்னோட வேலையே. நாங்க என்ன பண்றோம், அந்த காசெல்லாம் எடுத்து மக்களுக்கு தாராளமா செலவு பண்றோம். அதாவது உங்க மக்களுக்கா இல்ல எங்க இப்ப கூட பாருங்க, இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு பட்ஜெட் போட்டு எவ்வளவு தாராளமா பட்ஜெட்ல யாருக்கு போதும்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எதுவுமே தெரியலையே. சரி, ஓகே, பாக்கலாங்க. கணக்குத்துறை, அதாவது உங்களுடைய அதாவது அறநிலைத்துறை அந்த வரவு செலவுலாம் இருக்குல்ல, அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட தணிக்கைத்துறை கிட்ட கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வண்டவாளம் தெரிஞ்சிடும். உங்களுக்கு அதாவது வண்டவாளம் உங்களோட நேர்மை வந்து எல்லாம் வெளியே வரும்னு சொல்ல வரேன். கண்டிப்பாக வெள்ளை அறிக்கை என்பது வரும். வெள்ளை அறிக்கை இல்லைங்க, சாரிப்பா, அது டிபார்ட்மெண்ட் மாறி போட்டேன். தணிக்கைத்துறை, சென்ட்ரல் கவர்மெண்டோட தணிக்கைத்துறை. கண்டிப்பாக அது தலைவர் சொல்லுவாரு. ஆனா மக்கள் எல்லாம் கேக்குறாங்க, இவ்வளவு பண்ணீங்களா, இதெல்லாம் எங்க கணக்கு வழக்குன்னு. அதுக்குதான் யாரோ ஒருத்தர் வெள்ளை இருக்குன்னு ஒருத்தர் கேட்டது. ஒருத்தர் கூட ராமதாஸ் ஐயாவா? சாரி, அவருக்கு அவருக்குலாம் வேலை இல்லைங்க. ஆமா, அவருக்கு வேற வேலை இல்லை. உங்களை வேலை வாங்குறது தான் அவருக்கு முக்கியமான வேலையே. அப்ப எதுக்கு அவர் சொல்ற அறிக்கைகள்லாம் நீங்க வந்து தலையாட்டிட்டு அதுக்கு பதில் அறிக்கை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல. கொத்தடிமை நீங்கலாம் சொல்லவே கூடாது. யாரு கொத்தடிமை? வாழ்வாய் கொத்தடிமையா? அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. கொத்தடிமை இல்லைங்க. நாங்களாம் திமுக சேவர்கள்.